ஆ! நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை. நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும். தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு. உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். சாம்ராஜ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு. ஸோ இந்த பதிவும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு பதிவு தான். இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் குலதெய்வ வழிபாடு செய்யணும், அம்மன் கோயிலுக்கு போகணும், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? பட் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வம் கும்பிடணும்னு சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது மாசி மாதத்தில் தான் குலதெய்வ வழிபாடை சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆடி மாதம் நம்ம மண், அதாவது பஞ்சபூதங்களையும் நம்ம வணங்குறோம் இல்லையா? மண், பிருத்திவின்னு சொல்லுவோம். மண், தண்ணி, வாட்டர், அதே மாதிரி காற்று, அக்னி, இது எல்லாமே பஞ்சபூதமும் நம்ம வழிபடுவது தான் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில். ஸோ இந்த ஆடி மாதம் நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க குறிப்பாக வழிபாடு செஞ்சது சப்தகன்னியை தான். ஸோ இந்த சப்தகன்னி வழிபாடை இந்த ஆடி மாதத்தில் அவங்க செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ செஞ்சாங்க. எதுக்காக இந்த ஆடி மாதத்தில் சப்தகன்னி வழிபாடு பண்ணாங்கன்னா, இயற்கை வளம் நல்லா இருக்கணும், மண் நல்லா இருந்தால் தான் நம்ம பயிர் நல்லா வரும், நமக்கு நல்ல மழை வரணும். அதனால் இயற்கையினுடைய வழிபாடை நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடினாங்க. இந்த சப்தகன்னி வழிபாடை ஆடி மாதம் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அப்போல்லாம் வயல் தானே இருந்தது. வயலில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து 7 உருண்டைகளாக பிடித்து, இந்த 7 உருண்டைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து, அதில் ஒரு வெத்தலையை கீழே வெத்தலை வச்சு அதில் மாவிளக்கு ஏற்றுனாங்க. ஸோ அந்த மாவிளக்கு ஏற்றக்கூடிய இது என்னென்னா, ஆடி மாதத்தில் அரிசி குத்துறாங்க இல்லையா, அந்த நெல், அந்த புது அரிசியில் தண்ணியில் ஊற வச்சு அதை காய வச்சு மாவாக்கி அதில் இருக்கக்கூடிய வெல்லத்தை போட்டு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுனாங்க. ஸோ இந்த மாவிளக்கு ஏற்றக்கூடிய முறையும் அதிலிருந்து தான் நமக்கு வந்தது. அப்புறம் காலங்களில் மாறிடுச்சு அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த சப்தகன்னி வழிபாடை 7 களிமண்ணாக பிடித்து வைத்து, நம்மளுடைய மண் நல்லா இருக்கணும், நமக்கு நீர்வளம் நல்லா இருக்கணும், இந்த நீர்வளம் நல்லா இருக்கணுங்கிறதான் ஆடிப்பெருக்கில் பண்ணாங்க. புது வெள்ளம் வரும், அதுக்கு பூஜை பண்ணாங்க, தண்ணிக்கு பூஜை பண்ணாங்க. அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சப்தகன்னிகளை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி நமக்கு வயல் வரப்பு இல்லை, களிமண் இல்லை, அதனால் அந்த மாதிரியான முறைகளை இன்றைக்கி நம்ம பண்ண முடியல. பட் இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடுகள்லேயே 7 மாவிளக்கு போட்டு சப்தகன்னிகளையும் வழிபாடு செய்து, அந்த 7 விளக்குக்கும் வெத்தலை பாக்கு பழம் வச்சு கற்பூரார்த்தி காமிச்சு, சப்தகன்னிகள் எப்போவுமே நமக்கு காவலாக இருக்கணும், நம்மளுடைய வீடுகளில் சப்தகன்னிகளும் நமக்கு நிரந்தர வாசம் பண்ணணும், எந்த விதத்துலேயும் நமக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரக்கூடாது, தண்ணிக்கு கஷ்டம் வரக்கூடாது, இயற்கையினால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த பஞ்சபூதத்தையும் வணங்கிறது அப்படிங்கிறது தான் சப்தகன்னி வழிபாடை மாவிளக்கு ஏற்றி கொண்டாடினாங்க. ஸோ உங்கள் வீடுகள்லையும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வீட்டில் மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம மாங்காடில் இருக்கக்கூடிய சப்தகன்னி கோயில் போகலாம், எங்கே மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் போகலாம். ஸோ சப்தகன்னி எங்கே இருக்காங்களோ மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அவங்களுக்கு மஞ்சள் இந்த செவந்தி பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த செவந்தி பூ மாலை போட்டு 7 கன்னி சப்தகன்னிகளுக்கும் வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சு அவங்கள வணங்கி 7 பேருக்கு நீங்கள் சுமங்கலிகளுக்கும் நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும், வஸ்திரதானம் பண்ணணும். கன்னி பெண்கள் 9 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இவங்களுக்கும் நீங்கள் தானம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த சப்தகன்னி வழிபாடு ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடை விட மிகவும் சிறந்தது. ஏன்னா
மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் சூரியன் வரார் ஒவ்வொரு மாதமாக. ஸோ சூரியன் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ஒரு ராசியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாதிரி பலனை நமக்கு கொடுப்பார். மாசி மாதத்தில் சூரியன் சந்திரனோட சேர்ந்து அந்த அமாவாசை இருக்குது பார்த்திங்களா, அது விசேஷம். மசான கொள்ளைன்னு சொல்லுவோம், மாசி அமாவாசை. அதே மாதிரி மாசி மாதத்தில் மாசி மகம் விசேஷம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு. ஆடி மாதத்தில் சப்தகன்னி வழிபாடுகளும் நம்மளுடைய மண்ணையும் நம்மளுடைய நீரையும் நம்மளுடைய நிலத்தையும் பஞ்சபூதங்களையும் வழிபாடு செய்தால் என்றைக்குமே நமக்கு நாட்டில் பஞ்சமே வராது. இந்திய நாடு செழிப்பாக இருக்கும். எப்போவுமே நம்மளுடைய பூமியில் என்ன பயிரிடுறோமோ பயிர் நல்லா வரும், ஆரோக்கியமாக இருப்போம். நமக்கு எந்த விதத்துலேயும் எந்த விதமான வியாதிகளும் வராது. எப்போ மனிதன் இது எல்லாத்தையும் விட்டுட்டானோ வியாதிகள் ஜாஸ்தி ஆகுச்சு, மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லை, எல்லாருக்குமே பிறந்த குழந்தையிலேருந்து புது புது வியாதிகள் வர ஆரம்பிச்சது. இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் மண்ணுக்கு பெருமை, மண்ணை போற்றணும். இந்த சப்தகன்னி வழிபாடை நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளை காப்பாற்றும், இந்த சப்தகன்னிகளும் நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால் ஆடி மாதத்தில் இந்த சப்தகன்னி வழிபாடை நீங்களும் செய்து உங்கள் வீட்டையும் காப்பாற்றிக்கோங்க, நாட்டையும் காப்பாற்றிக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு பயனுள்ள பதிவாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸில் நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமாக ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.